ட்ரேடர்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நான் உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் யூடியூப் ஆர் ஃபேஸ்புக்கில் உங்களோட கான்டென்ட்டை போஸ்ட் பண்ணி மானிட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது தான். ஸோ யூஸ்வலாக இந்தியாவுக்கு பேங்க் அக்கௌண்ட் வழியாக தான் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் பே அவுட்டை சென்ட் பண்ணுறாங்க. ஆல்சோ யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் பே அவுட்டை பார்த்தீங்க அப்படின்னா US டாலராக தான் அனுப்புவாங்க. அண்ட் இந்தியாவில் இருக்கிற நம்ம பேங்க்ஸ் அதை இந்தியன் கரன்சியாக மாற்றி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில சார்ஜஸும் அவங்க போடுவாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எந்த பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக சார்ஜ் போடுறாங்க அண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாஸ்ட்டாக அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண முடியும், இப்படி உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் அண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே தான் நான் உங்களுக்காக இதை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எல்லா பேங்க்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டுமே தான். ஸோ கிரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் இந்த சேனலை நாங்கள் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கில் டு பே சேனல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பல பேங்க்ஸ் இருக்குது. பட் இந்த வீடியோவில் மேஜராக மக்கள் அக்கௌண்ட் வச்சுருக்க பேங்க்ஸை பற்றி மட்டும் நம்ம இதில் பார்த்துடலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது HDFC. ஸோ HDFC பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா இன்வார்ட் ரெமிடன்ஸ், அதாவது வெளிநாட்டில் இருந்து பணம் வருது இல்லையா, அதுதான் இந்த இன்வார்ட் ரெமிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் பே அவுட் ரிசீவ் ஆகிற ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். HDFCயில் இன்வார்ட் ரெமிடன்ஸுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது. உங்களுக்கு ரிசீவ் ஆகிற பணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த அமௌண்ட் வேரி ஆகும். ஸோ இந்த ஃபீஸ் கூட மார்க்அப் ஃபீஸ் ஒன்றும் ஆட் ஆகும். ஸோ இந்த ஃபீஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை தான் உங்களுக்கு ரிசீவும் ஆகும். ஸோ இன்டெப்த் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் இவங்களோட HDFC வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ICICI பேங்க். ஸோ வயர் டிரான்ஸ்ஃபர் அண்ட் இன்வார்ட் ரெமிடன்ஸ் இந்த ரெண்டுமே இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. பேமெண்ட் ரிசீவ் ஆகிற ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 4 ஒர்க்கிங் டேஸ். ஸோ ICICI பொறுத்தவரை இன்வார்ட் ஃபீஸ்னு ஒன்று சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபீஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். அண்ட் இது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ப்ளஸ் மார்க்அப் ஃபீஸ் அப்படின்னு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்டெப்த் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் ICICIயோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வயர் டிரான்ஸ்ஃபர் அண்ட் இன்வார்ட் ரெமிடன்ஸ் ரெண்டுமே அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் பேமெண்ட் ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5 ஒர்க்கிங் டேஸ் எடுத்துப்பாங்க பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு. அண்ட் ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃப்ளாட் ஃபீஸாக பார்த்தீங்க அப்படின்னா 100 to 300 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அது கூடவே கரஸ்பாண்டன்ட் பேங்க் ஃபீயும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு ரிசீவ் ஆகிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது இல்லாமல் மார்க்அப் ஃபீஸும் அண்ட் இன்டர்மீடியேட்ரி பேங்க் சார்ஜஸும் இதில் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டெப்த் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆக்சிஸ் பேங்கோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி புரியும். தென் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. SBIயில் ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குது. ரெகுலர் வயர் அண்ட் இன்வார்ட் ரெமிடன்ஸ் கூடவே எக்ஸ்பிரஸ் ரிமிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 to 5 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் ரிமிட் யூஸ் பண்ணால் 1 to 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே பணம் ரிசீவ் ஆகிடும். ஸோ 250 rupees ஃப்ளாட் சார்ஜ் ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் இருக்கும். உங்களுக்கு ரிசீவ் ஆகிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் கன்வர்சேஷன் ஃபீஸும் அண்ட் இன்டர்மீடியட் ஃபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இன்டெப்த் டீட்டெயில்ஸை நீங்கள் SBIயோட வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் புரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொட்டாக் மஹேந்திரா. கொட்டாக் மஹேந்திரா பல கண்ட்ரீஸோட கரன்சிஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. பேமெண்ட் ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 4 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் சார்ஜஸ் ஆர் டிரான்சாக்ஷன் பேஸ்ட் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வேரி ஆகிட்டே தான் இருக்குமா, ஸோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது கூடவே கன்வர்சேஷன் சார்ஜ் மார்க்அப் ஃபீயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டெப்த் டீட்டெயில்ஸை நீங்கள் கொட்டாக் மஹேந்திரா வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா,
யூனியன் பேங்க் அண்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ இந்த பேங்க் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எல்லா பேங்க்ஸ்லையுமே இன்வார்ட் ரெமிடன்ஸ் அண்ட் ஷிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ பேமெண்ட் ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5 ஒர்க்கிங் டேஸ் தான். ஸோ கரஸ்பாண்டன்ட் ஃபீஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். இது கூடவே பார்த்தீங்கன்னா மார்க்அப் ஃபீஸ் அண்ட் இன்டர்மீடியட் சார்ஜஸும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இன்டெப்த் டீட்டெயில்ஸில் நீங்கள் அந்தந்த பேங்க் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ செக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸை நான் மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டேன். பிகாஸ் அந்த சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா USDT/INR வேல்யூ ஃப்ளக்சுவேஷனில் தகுந்த மாதிரி வேரி ஆகலாம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அதில் நான் மென்ஷன் பண்ணலை. அக்யூரேட் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் பேங்க் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணலாம். ஆர் நீங்கள் டைரெக்டாகவே உங்கள் பேங்க்குக்கு நீங்கள் விசிட் பண்ணி போய் கேட்டாலும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா பேங்க்ஸ், இதில் இருந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்ஃபெக்டாக எனக்கு இப்போ வர ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பேங்க் லிங்க் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கேளுங்க. அதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோவை நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனலில் கிரியேட்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் அண்ட் ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஸ்கில் டு பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.